ரெட்ரோ ஆன்மீகம் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேர்களே, இன்னைக்கு என்ன தலைப்பு கொண்டு வந்திருக்கோம்னா, மேச ராசி முதல் மீன ராசி வரை 12 ராசி நேர்களுக்கும் எந்தெந்த கிரகங்கள் ஒரு மிகப்பெரிய கடன் சுமைகளையோ அல்லது உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்கின்றன, மேலும் எந்த கிரகங்கள் உங்களை ஊக்கப்படுத்துகிறது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களுடைய ராசிக்கான வழிபாடு. இந்த வழிபாடு செஞ்சால் உங்களுடைய வாழ்க்கையில் கட்டாயமாக நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு மாற்றத்தை உங்களால் பெற முடியும் என்பதை பற்றியும் இந்த தலைப்பில் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ள விஷயம் இருக்கும். ஏன்னா உங்களுடைய பொதுவான குணாதிசயங்கள், உங்களுடைய செயல்பாடுகளை நீங்கள் எப்படிலாம் இயங்குவீங்க, நீங்கள் என்னென்ன விஷயத்த கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் மிக தெளிவாக உங்களுடைய வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்களை மிக துல்லியமாக நான் கணக்கிட்டு, அதாவது கிரகங்கள் பொதுவான அடிப்படையில் நான் உங்களுக்கு கருத்துக்கள் சொல்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடக ராசி அன்பர்களின் இயல்பான குணாதிசயம். நம்மளுடைய கடகராசி அன்பர்கள் என்ன வழிபாடு செஞ்சால் கடன் சுமையிலிருந்து மீள முடியும், கடன் சுமை எந்த கிரகம் கொடுக்கிறது, உங்களை ஊக்கப்படுத்துகின்ற கிரகம் யார், அதற்கான வழிபாடு என்ன அப்படிங்கிற பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி கடகராசிக்காரர்களுடைய இயல்பான குணாதிசயம் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். தாய் உள்ளம் உண்ட, தாயின் பாசத்தை முழுமையாக தன்னுடைய மனதுக்குள் வைத்து கொண்டு செயல்படுகின்ற ராசியில் முதன்மையான ராசி கடகராசியே. ஒரு அம்மா தன் குழந்தை மேலே எவ்வளோ பாசம் வைக்காங்களோ அதே மாதிரி தான் நீங்கள் உங்கள் கூட பிறந்தவங்களோட உறவுகளுமே நீங்கள் பாசம் வைப்பீங்க. உங்களுடைய உடன் பிறந்த உறவுகள் பெற்றெடுத்த குழந்தைகள் மேலுமே நீங்கள் பாசம் வைப்பீங்க. ரெண்டாவது, நட்புக்காக ஒரு இலக்கணம் வைக்கக்கூடிய, அதாவது என்ன சொல்கிறோம், இந்த தளபதி படத்தில் நம்ம ரஜினிகாந்த் மம்முட்டி இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க ரெண்டுடைய செயல்பாடு மாதிரி நட்புக்காக ஒரு இலக்கணம் வைக்கணும்னா கடகராசிக்காரங்களை எடுத்து வைக்கலாம். ஆனால் கடகராசிக்காரங்க கூட இருக்கவங்கலாம் ரஜினியாகவும் ஒரு மம்முட்டி மாதிரி இருந்துருவாங்க, மம்முட்டி சார் மாதிரி இருந்துருவாங்கலாம் சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் உண்மையாகவே நட்புக்காக எதையும் விட்டு கொடுக்கக்கூடிய ஆற்றல், செயல்பாடு நிறையா செய்யக்கூடிய நபர் தான் உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய செயல்பாடாக உறுதியாக இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. அதே போல் எதையுமே நீங்கள் ஒரு வெளிப்படையாக பேசிடுவீங்க. மனசுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேசுகிற செயல்பாடு உங்கள்கிட்ட இருக்கவே இருக்காது. நான் நேர்மையாக இருக்கேன், நான் உன் மேலே பாசமாக இருக்கேன், நான் உன் மேலே உண்மையான அன்பு வச்சுருக்கேன் அப்படின்னு வெளிப்படையாகவே பேசிடுவீங்க. ஸோ இந்த வெளிப்படையாக பேசுகிறதுனாலதோ என்னவோ உங்களை எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, சுயநலத்துக்காக பயன்படுத்திட்டாங்க, சுயநலத்துக்காக ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்கங்கிற எண்ணம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் என்பதும் நிதர்சனமான உண்மை. இரக்க குணம் அப்படின்னு எடுத்தால் ஏற்கனவே சொன்ன மாதிரி தாயின் பாசம் மாதிரி உங்களுடைய இரக்க குணம் அந்த அளவுக்கு ஒரு ஆழமாக இருக்கும். அப்போ இரக்க குணம்ங்கிறது இருக்கிறது தப்பு கிடையாது. அந்த இரக்க குணம் யார்கிட்ட காட்டுறீங்க, உண்மையான அன்பிட்ட காட்டுறீங்களா, இல்லை உங்களை பிரேம் வாஷ் பண்ணி உங்களை என்ன சொல்லணும்னா கொஞ்சம் உணர்ச்சிசப்பட வச்சு அந்த அன்பை பயன்படுத்திட்டு சுயநலமான போன நபர்கள்ட்ட காட்டினீங்க அப்படின்னா அவங்க உங்களை பயன்படுத்திக்கிட்டாங்கிற போது உங்கள் மனசு அவ்வளோ கஷ்டப்படும். இது உங்களுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை கொடுத்துருக்கும் அப்படிங்கிறத கூட நம்ம பார்க்குறோம். ஸோ அதே போல் கடகராசிக்காரங்க இயல்பாகவே நீங்கள் வசீகரமான தோற்றம் கொண்டவங்க. அப்படியே ஒரு என்ன சொல்கிறேன்னா கண் பார்வைகளாலே ஈர்த்து கொள்வோம் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த வசீகர தோற்றம். அதே போல் முகம் கொஞ்சம் பொலிவாக இருக்கும். அதாவது என்னென்னா எவ்வளோ தான் கடினமாக வேலை பார்த்துட்டு போனால் கூட சரி, உங்கள் முகம் மட்டும் தனியாக இந்த பௌர்ணமி நிலா எப்படி அழகாக தெரியுமோ அதே மாதிரி உங்களுடைய முகம் மட்டும் கொஞ்சம் பொலிவாக இருக்கும் என்பது உண்மை. ஏன்னா உங்களுடைய ராசியில் தான் குரு பகவான் உச்சம் பெறுகிறார். ஸோ அப்படிங்கும்போது சந்திரனுடைய வீடு குரு உச்சங்கும் போது சந்திரன் குரு இயக்கமே பார்த்திங்கன்னா ஒரு பொலிவை கொடுக்கும் என்பது இயல்பான தன்மை. ரெண்டாவது, நம்மளுடைய கடகராசிக்காரங்க மேக்சிமம் பார்த்திங்கன்னா யாரிடமும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். யாருக்கா பணம் கொடுக்குறதா இருந்தாலும் கவனமாக இருக்கணும், யார்கிட்டையா பணம் வாங்குறதா இருந்தாலும் கவனமாக இருக்கணும். ஏன்னா பணம் வாங்குறீங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னா ஒரு டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்தை கரெக்டாக ப்ராப்பராக செக் பண்ணிவிட்டு தான் நீங்கள் கையெழுத்து போட்டு தான் பணம் வாங்கணும். அவங்க காட்டு கையெழுத்து போட சொன்னாங்கன்னு சொல்லி பணம் வாங்குறீங்கன்னா அந்த டாக்குமெண்ட்டில் கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு வில்லங்கத்தை ஏற்படுத்தியிருப்பாங்க. உங்களுக்கு சில நேரத்தில் ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணுற அளவுக்கு சில செயல்பாடுகள்,
செய்யக்கூடிய விஷயம் ஏற்பட்டிருக்குங்கிறது உண்மை. மணிக்கணக்கில் பேசுவீங்க. உங்களை பேச விட்டால் எப்படி நாங்கள் வீடியோவில் பேசுகிறோமோ அதை விட ஒரு 50 மடங்கு பேசக்கூடிய ஆற்றல் உண்டு. ஏன்னா மனசுக்குள்ளே அவ்வளோ ஆசைகள், அவ்வளோ செயல்பாடுகள், அவ்வளோ கற்பனைகள், அவ்வளவு கவிதைகள் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயங்களும் உங்களை அப்படியே அதான் சொன்ன ஒரு அணையை அடைச்சி வச்சு திறந்து விட்டால் எப்படி அந்த வேகத்தின் தன்மையில் அந்த நீர் ஓடுமோ அதே மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களுடைய பேச்சாற்றலில் அனைவரையும் அப்படி ஈர்த்து கொள்வீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய பேச்சாற்றல் செயல்பாடுகள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரே ஒரு விஷயம் பர்ஃபெக்டாக எடுக்கணும்னா கடகராசி என்னைக்கு சுயநலமாக சிந்தித்து உங்களுக்காக வாழ்கிறீங்களோ அந்த நாள் முதல் தான் உங்களுடைய வாழ்க்கையில் வெளிச்சம்ங்கிறது உண்மை. அந்த அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இன்னும் உங்களுக்காக வாழாமல் பிறருக்காகவே வாழ்ந்து அவங்ககிட்ட நிறைய பிரச்சனையை சந்தித்து அவங்க மூலமாக நிறைய கஷ்டத்தை சந்தித்து மறுபடியும் மீண்டு இனிமேல் யாருக்காண்டியும் வாழ மாட்டேன்ப்பா, நான் என் குடும்பத்துக்காகவும் எனக்காண்டி தான் வாழ போகிறேன் அப்படின்னு நினச்சி முடிவு எடுத்து ஒரு ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அங்கே ஒரு உறவு வரும். அண்ணே உங்கள் மேலே உண்மையான அன்புனே, நீங்கள் உங்களை மாதிரி உண்டானே அப்படின்னு சொல்லி, இல்லை உங்களை மாதிரி உண்டாக்கா அப்படின்னு சொல்லி ஒரு உறவிலையோ ஒரு அன்பிலையோ உங்கள்கிட்ட பாசம் காட்டிட்டாங்கன்னா திரும்ப ஏற்கனவே பண்ணவங்களுடைய செயல்பாடெல்லாம் மறந்துட்டு திரும்பி அன்பு காட்ட ஆரம்பிக்கிற இயல்பான தன்மை, இயல்பான செயல்பாடு உங்களுக்கு உறுதியாக உண்டுங்கிறத நம்ம பார்க்குறோம். சரி, இதில் கடகராசிக்காரங்களுடைய பெண்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும் அப்படின்னா, மிகவும் மென்மையானவர்கள், எளிதில் மற்றவர்களை பேச்சாற்றல் மூலமாக கவரக்கூடிய தன்மை உண்டு. தன்னை ஏமாற்றுபவர்கள் ஏமாற்றினாலும் பரவாயில்ல, அவங்க மேலே இன்னும் நான் அன்பு காட்டுவேன், நான் அவங்க மேலே உண்மையான அன்பு வச்சுருந்தேன் அதனால் நான் அன்பு காட்டுவேங்கிற செயல்பாடை எப்பொழுதுமே செய்து கொண்டு லாக்காகி கொண்டு இருக்கிற ராசி கடகராசியில் நம்ம பெண்கள் அதிகமான லாக்காவாங்க. ஸோ அப்போ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அதாவது உறவுகள் எந்த உறவுகளாக இருந்தாலும் சரி, அம்மா அப்பா தவிர மற்ற உறவுகளுக்கு கடகராசி பெண்கள் எக்காரணத்தை கொண்டும் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. அதுக்கடுத்தபடியாக கொடுக்குறா இருந்தால் தங்களுடைய கணவருக்கு கொடுக்கலாம். கணவர் உண்மையான அன்பு வச்சுருந்தாருன்னா அவருக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்கலாம், குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். இதை தவிர்த்து மூன்றாம் நபர்களுக்கு அன்பையோ பாசத்தையோ கொடுப்பீங்க அப்படின்னா, அதாவது அவங்க கொடுக்காதுன்னு சொல்லி ஏற்றுக்கிட்டு செஞ்சாலும் சரி, இல்லை நீங்கள் கொடுத்தாலும் சரி, உறுதியாக ஏமாற்றத்தை அதிகமாக சந்திக்கக்கூடிய செயல்பாடு உங்களுக்கு ஏற்பட்டுவிடும் என்பதனால கவனமாக இருக்கணுங்கிறது கருத்து. இருந்த இடத்துலேருந்தே உங்களால் எல்லா விஷயத்தையும் செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் செயல்பாடு உங்களுக்கு இயல்பாகவே உண்டு அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். ஸோ நம்மளுடைய கடகராசிக்காரர்களுக்கு கிரகங்கள் ரீதியாக எந்த கிரகம் கடன் சுமைகளை கொடுக்கிறது, எந்த கிரகம் அதிகமான கடன் பிரச்சனையை கொடுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கடகராசியில் உச்சம் பெறுகிறாரே நம்மளுடைய குரு பகவான், அவர் தான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீடாக வருகிறார். அப்போ குரு பகவான் பார்த்திங்கன்னா உங்களை என்ன பண்ணுவார்னா, ஒரு டாமினேட் பண்ணி கடன் வாங்கவோ அல்லது மற்றவர்களுக்கு கடன் சுமை சம்மந்தப்பட்ட விஷயங்களை தலையிடவோ செயல்படுத்துவதற்கான ஆற்றல் உண்டு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுடைய குரு என்ற யாராக இருந்தாலும் சரி, உங்களுடைய ஆசிரியர்களில் அல்லது உங்களுக்கு என்ன பாடம் சொல்லிக் கொடுக்காங்களோ அல்லது உங்களுடைய வாழ்க்கை பாடத்தை சொல்லிக் கொடுத்த குருமார்கள் யார் உங்களுடைய அருகில் வந்தாலும் சரி, அவங்ககிட்ட போய் காலில் விழுந்து ஆசீர்வாதம், என்னை நீங்கள் ஒரு ப்ளஸ் பண்ணுங்கள், என்னையை வாழ்த்துங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினீங்கன்னா உறுதியாக நீங்கள் கடன் சுமையில் போய் மாட்டிக்கிற மாட்டீங்க. இது இயல்பாகவே இனிமேல் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைஃப்பில் ஒரு சிறப்பான ஒரு செயல்பாடு உண்டுங்கிறத பார்க்குறோம். ஸோ உங்களை ஆக்டிவேட் பண்ண என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உறுதியாக நீங்கள் உங்களை ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, உங்களுடைய அருகில் இருக்கின்ற அம்மன் வழிபாடை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். உங்களுடைய வீட்டின் அருகில் இருக்கின்ற அம்மனை நீங்கள் வழிபாடு செய்ய 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 அல்லது உங்களுடைய அம்மாவின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க 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 வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்குங்கிறது நிதர்சனமான உண்மை. ஸோ கடகராசிக்காரங்க கடன் சுமை, மன அழுத்தம், போராட்டம் இதிலேருந்து வெளியே வர்றதுக்கு மிகப்பெரிய ஒரு முக்கியமான வழிபாடு சொல்ல போகிறேன். அந்த வழிபாடை நீங்கள் மனசார ஒரு மனதார போய் வருஷத்துக்கு 2 முறை நீங்கள் போய் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உறுதியாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் உண்டு, மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை உறுதியாக ஏற்படுங்கிறது நிதர்சனமான உண்மை. அது என்ன வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கற்கடேஸ்வரர்
கோவில் அப்படின்னு சொல்லி கோவில் இருக்குது. இங்கே வந்து நண்டு வந்து பூசித்த, அதாவது பூஜை செய்த ஸ்தலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ அந்த கோயில் சிவபெருமானுடைய கோவில். இந்த கோவிலில் போய் நீங்கள் மனசார வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் வரும். கடன் சுமையிலிருந்து மீள்வதற்கான வாய்ப்பு உண்டு. ஸோ இந்த கோவிலுடைய ஸ்தலம் சம்மந்தப்பட்ட வரலாறு அல்லது கோவிலுடைய செயல்பாடுகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க, நீங்கள் அந்த கோயிலுக்கு போகணுன்னு ஆசைப்பட்றீங்க, உறுதியாக நான் சொன்னதை ஏற்றுக்கிட்டு மனசார நீங்கள் போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளுடைய கமெண்ட்ஸ் பாக்ஸில் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். அதே போல் வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் போட்டு விடுங்க. கமெண்ட்ஸ் பாக்ஸ் போட்டுட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் கோயிலுக்கு போகணுன்னு ஆசைப்பட்றேன், கோவிலுடைய டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுறேன். திங்கக்கிழமை மறக்காமல் போய் வழிபாடு செய்யுங்க. என்ன கிழமை, அதாவது நீங்கள் எந்த மாதம் போனாலும் பரவாயில்ல, திங்கக்கிழமையாக இருக்கணும். திங்கக்கிழமை போய் நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா மாற்றங்கள் உண்டு, வெற்றிகள் உண்டு, மகிழ்ச்சிகள் உறுதியாக உண்டு.